கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் பேர் கீதா, அப்பா பேர் பழனிசாமி, அம்மா பேர் மஞ்சுளா. கூட பிறந்தவங்க ஒரு தம்பி ஒரு தங்கச்சி. நாங்கள் இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டோம். அம்மா தான் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அப்பா தேவனை நம்பினாங்க. அப்பா கல்லுமரம் ஏறிட்டு இருந்தாங்க. ரொம்ப குடிப்பாங்க, காலையிலையும் குடிப்பாங்க, சாயந்தரமும் குடிப்பாங்க. நான் டெய்லி வரும்போது ஒரு நாள் ஃபுல்லாக குடியிலே இருப்பாங்க. டெய்லி நைட்டு வரும்போது 10:30 மணி 11 மணி ஆயிரும். ஆனால் அந்த சைக்கிள், அவர் ஒரு சைக்கிள் வச்சுருப்பாரு. அந்த சைக்கிள் பேலன்ஸ்லேயே தான் நடந்து வருவார். அந்த சைக்கிள் இல்லாமல் அவரால் நடந்து வீட்டுக்கு வந்து சேரவும் முடியாது, அந்த நிலமையில வருவார். இப்படியே போயிட்டு இருக்கும்பொழுது கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் நாங்கள் வேறு இடத்துல இருந்தோம், ஒரு தோட்டத்தில். சொந்த வீடு இல்லை, சொந்த இடமும் கிடையாது, அப்படி தான் வாழ்ந்து வந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எங்கள் அம்மா ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கும் போது அம்மா சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தாங்க. அங்கங்கே ப்ரேயர் கூட்டத்துக்கு போவாங்க. ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், அதுக்கும் எதிர்ப்பு தெரிவிப்பார். அம்மா ஒரு புக்கு வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க, பைபிள் படிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு இதை படிக்கக்கூடாது, அப்புறம் சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அம்மாவை ரெண்டு மூணு தடவை அப்பா அடிச்சிருக்காங்க. ஆனாலும் அம்மா அதையும் மீறி ஆண்டவரை தேடி போனாங்க. கடைசியில் ஆண்டவரை நம்பி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் அப்படியே அம்மா சர்ச்சுக்கு போக போக அப்பாக்காகவும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்பாவும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அம்மா ப்ரேயர் பண்ணாங்க. 1999 அம்மா ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. அப்பா 2000 அந்த வருஷங்களில் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் அப்பா நான் ஆண்டவரை நம்புறதுக்கு முன்னாடி அம்மா அப்பாவை குடிய விடணுன்றதுக்காக ப்ரேயர் பண்ணாங்க. இப்படி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அப்பாவுக்கு டைஃபாய்டு ஃபீவர் வந்துடுச்சு. சிவியரான டைஃபாய்டு ஃபீவர் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, குடிக்கக்கூடாது, குடித்தா நீங்கள் இருக்க மாட்டீங்க, இறந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்பு சரியானா போதும் அப்படின்னு சொல்லி குடிக்கிறத விட்டார். குடிக்கிறத விட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மா பைபிள் படிக்கும்போது என்ன கதை, என்ன ஸ்டோரி அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பார். அப்படியே ஆண்டவர் மேலே அவருக்கு விசுவாசமும் அதிகமாச்சு. 2000 வருஷம் கடைசி 2000 வருஷம் டிசம்பரில் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் ஒன்றா ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அதுலேருந்து எங்கள் ஃபேமிலி ஆண்டவருக்குள்ளே அப்படியே விசுவாசமாக இருந்து வந்தோம். அந்த அப்பா அம்மா ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட மேல் தான் என் தம்பி பிறந்தான். அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வரும்பொழுது குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆண்டவர் ஒரு சொந்த இடம் கொடுத்தாரு. நாங்கள் காட்டுக்குள்ளே இருந்தவங்க ஊருக்குள்ளே எல்லா ஜனங்களோட இருக்கவும் இடத்த வாங்கி அங்கே வீட்டை ஒரு குடிசை வீடு போடவும் தேவன் உதவி செய்தார். அந்த இடத்துல நாங்கள் குடும்பத்தோடு இருக்க தேவன் எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமான குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்து நடத்தி வந்தார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஸ்கூல் படிக்கும்போது நாங்கள் படித்த ஸ்கூல்கிட்ட போய் நின்று அந்த ஸ்கூலை பார்த்து எங்கள் அம்மா, இந்த ஸ்கூல்லலாம் பணக்கார பசங்க மட்டும்தான் படிக்க முடியும், மற்ற நம்மளை போல் இருக்கிற பசங்கள்லாம் படிக்க முடியாதுன்னு சொல்லி நிறைய தடவை ஃபீல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனால் தேவன் அதே ஸ்கூலில் என்னையும் என் தங்கச்சியும் படிக்க வைக்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு பலனை கொடுத்து எல்லா ஃபினான்ஷியல் சப்போர்ட்டையும் கொடுத்து நாங்கள் அந்த ஸ்கூலில் படிக்கும்படி தேவன் உதவி செய்தார். நான் ஒரு 8வது வரைக்கும், என் தங்கச்சி ஒரு 7வது வரைக்கும் நாங்கள் அந்த ஸ்கூலில் படிக்க தேவன் கிருபை பாராட்டினார். அதுக்கப்புறம் நாங்கள் படித்து முடித்தோம். நானும் டிகிரி முடித்தேன். என் தங்கச்சியும் அவனும் ஒரு லேப் டெக்னீஷியன் முடிக்க தேவன் கிருபை செய்தார். எல்லாரும் ஒரு நல்ல படித்து முடிக்க ஒரு உதவி செய்தார் தேவன். படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தபோது பெங்களூர் பட்டணத்துக்கு கடந்து ஒரு நல்ல வேலையை, ரொம்ப ஒரு 4 மாதம் 5 மாதம் வேலை இல்லாமல் இருந்தேன். தேவனுடைய சமூகத்தில் ரொம்ப நாள் ஜெபிச்சேன். அதுக்கப்புறம் தேவன் ஒரு நல்ல வேலையை கொடுத்தாரு. நல்ல வேலையை கொடுத்து இப்போ தேவன் நல்ல குடும்பத்தில் 3 பேருக்கும் ஒரு வேலையை கொடுத்து ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாரு. எங்கள் குடும்பத்தில் கூட அநேக எதிர்ப்பு இருந்தது. தேவனை நாங்கள் நம்பும்போது அப்பா அம்மாவுக்கு கூட அநேக எதிர்ப்பு, அநேக இடத்துல கூட ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கூட நிறைய விதமாக பேசியிருக்காங்க. ஏன் அங்கே போகிறீங்க, நீங்கள் ஆண்டவருக்கு காசு வாங்கிட்டு தான் சர்ச்சுக்கு போகிறீங்கன்னு. ஆனால் காசு வாங்கிட்டெல்லாம் யாரும் சர்ச்சுக்கு போகல. தேவன் அவங்களுக்கு செய்த நன்மையும் அப்பாவுடைய ஒரு மாற்றுதலும் தான் எங்களை இது வரைக்கும் நடத்தி தேவனுடைய சமூகத்துக்கு எங்களை கொண்டு நிறுத்தி இருக்குது. நாங்கள் இங்கே பெங்களூர் பட்டணத்துக்கு ஏஎஸ் சர்ச்சில் நாங்கள் ஒரு உறுப்பினராக இருக்கவும் தேவன் எங்களை நடத்தியிருக்காரு. கடந்த வருஷம் என் திருமணம் கூட இந்த இடத்துல நடக்க தேவன் உதவி செய்தார். அநேக நேரங்களில் நான் சோர்ந்து போனப்போ கூட தேவன் என்னை பலப்படுத்தி இருக்கிறாரு. நானும் கூட அப்பா அம்மா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் கூட நிறைய தடவை ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசம் குறையும் போதெல்லாம் ஆண்டவர் என்னை பலப்படுத்தியிருக்காரு. அநேக நேரத்தில் உடஞ்சிருக்கும் போதெல்லாம் தேவனுடைய வசனங்கள், நிறைய வசனங்களை கொடுத்து என்னை தேற்றி வழி நடத்தியிருக்காரு.
அநேக விஷயங்களை அநேக ஊழியக்காரங்க மூலியமாகட்டும், தேவ வசனத்தின் மூலியமாகட்டும் என்னோட பேசி தேவன் இதுவரைக்கும் நடத்தியிருக்காரு. இன்னுமா இந்த சபையில எங்களை ஒரு நல்ல உறுப்பினர்களா வைத்திருக்காரு. அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சபையில நாங்க இருக்கவும் தேவனை பற்றி இன்னும் அநேக விஷயங்களை கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்திருக்கார். இங்க பெங்களூருக்கு வந்த மேல்தான் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது இல்லாம இந்த சபையோட எங்களோட தொடர்பு, இந்த சபை ஊழியக்காரங்க ஃபேமிலியோட எங்களோட தொடர்பு ஒரு 25 வருஷமா இருக்கு. இந்த சபையோட எங்களோட தொடர்பு ஒரு 10 வருஷமா தேவன் வைத்திருக்கார். அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சிறு சாட்சிக்காக நன்றி.